இப்போ விவசாயம் நிறைய நிலங்கள் இருந்துச்சு. அது இப்ப அரிசியெல்லாம் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெல்லா போடுறாங்க மூட்டைகள். குத்தி வேக வச்சு போடுறாங்க அப்படின்னும்போது அந்த காசு வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்ப நம்ம வந்து எண்ணி கட்டு கட்டுறோம் இல்லைங்களா? அத எண்ணி கட்டு கட்டுறது இல்ல சார். அத அப்படியே அப்படியே சுருட்டி ஒரு சுருக்கு பையில போட்டு கல் உப்புக்குள்ள வச்சுடுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அதுல வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பன்மடங்கா பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். என்ன நெனைச்சாங்க நம் முன்னோர்? அதாவது கடல்லருந்து வரக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு ஆஸ்பீஷியஸான திங்க்ஸா நெனைச்சாங்க. அது சங்கானா இருக்கட்டும், சோழியானா இருக்கட்டும், அதே மாரி கல்லுப்பானா இருக்கட்டும். இப்ப நெறைய பேர் கேட்பாங்க, "மீனும் அப்படியா?" அப்படின்னு. மீனையும் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா தானே நம்ம பார்க்குறோம். வீட்ல வாஸ்து தோஷங்கள்லாம் நெறைய இருக்கு அப்படின்னா கூட, வண்ண மீன்கள வையுங்க அப்படின்னு நாங்களே சொல்றோம். ஏன்னா வண்ண மீன் இப்போ அதுக்காக ₹1,00,000 குடுத்து வாஸ்து மீன் வாங்கி வைக்கணும்னு இல்ல. சும்மா கோல்டன் ஃபிஷ் கலர் கலரா அழகழகா கருப்பு கலர் வைக்கக்கூடாது. கலர் கலரா நம்ம ஃபிஷஸ் வைக்கும்போது, அங்க வந்து பாருங்க ஒரு லைவ்லினெஸ் அப்படின்றது இருக்கும்.